கேரள உள்ளாட்சி தேர்தலில் திருவனந்தபுரம் மாநகராட்சியில் என்டிஏ கூட்டணி தொடர்ந்து முன்னிலை வகித்து வருகிறது. கேரள உள்ளாட்சி தேர்தலில் திருவனந்தபுரம் மாநகராட்சியில் என்டிஏ கூட்டணி தொடர்ந்து முன்னிலை வகித்து வருகிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். ஆளும் கம்யூனிஸ்ட் மற்றும் காங்கிரஸ் கட்சிகளை பின்னுக்கு தள்ளி என்டிஏ வேட்பாளர்கள் முன்னிலை வகித்து வருகிறார்கள். கம்யூனிஸ்டுகளின் வசம் இருந்த திருவனந்தபுரம் மாநகராட்சி பாஜக தலைமையிலான என்டிஏ வசம் வருகிறது. விவரங்களை தலைமைச் செய்தியாளர் விக்னேஷ் வழங்க கேட்கலாம். விக்னேஷ், கூடுதல் விவரங்கள். வணக்கம் பிரகாஷ். கேரள மாநிலத்தில் கிராம பஞ்சாயத்து, பிளாக் பஞ்சாயத்து, மாவட்ட பஞ்சாயத்து, நகராட்சி மற்றும் மாநகராட்சி என அனைத்து உள்ளாட்சி அமைப்புகளுக்கும் கடந்த 9ஆம் தேதி மற்றும் 11ஆம் தேதி ஆகிய 2 நாட்களில் 2 கட்டங்களாக வாக்குப்பதிவு நடைபெற்றது. அந்த வாக்குப்பதிவின் அடிப்படையில் அந்த வாக்குகளை எண்ணக்கூடிய பணி என்பது காலை 8 மணிக்கு இன்று தொடங்கி இருக்கிறது. அந்த முன்னணி நிலவரங்கள் தொடர்பான முடிவுகள் கேரள மாநிலத்தினுடைய தேர்தல் ஆணைய இணையதளத்தின் மூலமாக அதிகாரப்பூர்வமாக உடனுக்குடன் வெளிப்படுத்தி வருகிறது. கேரள மாநிலத்தை பொறுத்தவரையில் இந்த உள்ளாட்சி தேர்தலில் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி, கம்யூனிஸ்ட் கட்சிகள் அடங்கிய இடதுசாரி கூட்டணி, காங்கிரஸ் கட்சி தலைமையிலான ஐக்கிய ஜனநாயக கூட்டணி என மும்முனை போட்டி நிலவி கொண்டிருக்கிறது. இந்த தேர்தலில் பதிவான வாக்குகள் இன்று காலை முதல் எண்ணப்பட்டு நிலவரங்கள் அம்மாநிலத்தினுடைய தேர்தல் ஆணையத்தின் மூலம் அதிகாரப்பூர்வமாக உடனுக்குடன் அறிவிக்கப்பட்டு வருகிறது. அதில் ஒரு பகுதியாக திருவனந்தபுரம் மாநகராட்சியை பொறுத்தவரையில் பாஜக சார்பில் போட்டியிட்ட வேட்பாளர்கள் பெரும்பான்மைக்கு நெருங்கிய இடங்களில் தங்களை முன்னிலைக்கு வந்திருக்கிறார்கள். அந்த மாநகராட்சியை பொறுத்தவரையில் மொத்தமாக 101 வார்டுகள் இருக்கக்கூடிய சூழலில் 51 இடங்களை கைப்பற்றக்கூடிய அந்த கூட்டணி வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படக்கூடிய சூழல் நிலவுகிறது. தற்போதைய நிலவரத்தின் அடிப்படையில் தேசிய ஜனநாயக கூட்டணி 45 இடங்களிலும், இடதுசாரி கூட்டணி 21 இடங்களிலும், காங்கிரஸ் கட்சி தலைமையிலான கூட்டணி 14 இடங்களிலும் முன்னிலை வகித்து வருகிறது. கடந்த 2020ஆம் ஆண்டு, அதாவது கடந்த உள்ளாட்சி தேர்தலின் போது இந்த திருவனந்தபுரம் மாநகராட்சி என்பது இடதுசாரி கூட்டணி சார்பில் போட்டியிட்ட வேட்பாளர்கள் பெரும்பாலும் வெற்றி பெற்று அவர்களுடைய வசம் இருந்தது. தற்போது அங்கு மத்திய அரசினுடைய பல்வேறு வளர்ச்சி திட்டங்கள் உள்ளிட்ட பாஜக மேற்கொண்ட பிரச்சாரத்தின் காரணமாக தற்போது அங்கு பெரும்பான்மையான வேட்பாளர்கள் பாஜகவினுடைய வேட்பாளர்கள் முன்னிலை வைத்து வருகிறார்கள். இன்னும் சில மணி நேரங்களுக்குள்ளாக அந்த பெரும்பான்மைக்கு தேவைப்படக்கூடிய 51 இடங்களுக்கும் அதிகமான இடங்களில் பாஜக வேட்பாளர்கள் முன்னிலை வகிப்பார்கள் என்ற ஒரு தகவலும் கிடைக்கப்பட்டிருக்கிறது. இதனை தவிர்த்து கோட்டயம், இடுக்கி, எர்ணாகுளம், திருச்சூர், கண்ணூர், வயநாடு, கோழிக்கோடு உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் போட்டியிட்டிருக்கக்கூடிய வேட்பாளர்கள் கணிசமான வாக்குகளை பெற்று முன்னிலை வகித்து வருவதாக அந்த மாநிலத்தினுடைய மாநில தேர்தல் ஆணையம் சார்பாக வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய அந்த தேர்தல் முடிவுகளின் மூலமாக தெரிய வருகிறது. பிரகாஷ், years of trust, a revolution of gratitude, 100% assured appreciation. With gratitude, G Square oda 13th year anniversary offer plot villa apartment எது புக் பண்ணாலும் 25 வருஷத்துக்கு பவர் இருக்கும். ஆனா EB bill இருக்காது. Up to 5 kilowatt solar panels with no additional cost ஓட கிடைக்கும். Zero EB revolution. To book, call 8939710009.